ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது என்ன பேப்ளேட்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து போன வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண வின்னிங் வேர்ல்ட் ட்ராக் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அதே சீசனில் தான் இந்த பேப்ளேட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சீசன் 3, அதாவது என்ன சீசன் அது பேர் வேறு வந்து போச்சா, டர்போ சீரீஸில் லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த பேப்ளேடும். இது வந்து அந்த சீரீஸோட ப்ரொட்டாகனிஸ்டோட பேப்ளேட், அதாவது அந்த சீசனோட மெயின் ஹீரோ இருப்பார் பார்த்தீங்கன்னா, அவரோட பேப்ளேட். அது என்ன பேப்ளேட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ், ஜெட் அக்கீலிஸ். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேப்ளேட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து எப்பவும் போல் நம்ம டிடி பிராண்டில் தான் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், டிடி பிராண்டில் தான் வாங்கியிருக்கோம். ஜெட் அக்கீலிஸ். பாக்ஸ் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியலன்னு நினைக்கிறேன். இருங்க. ஸோ நிறைய டேப் போட்டு நிறைய ப்ரொடெக்ஷன் தான் இருக்குது, பட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அடி வாங்கியிருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். லைட் வர ரொம்ப கிளார் அடிக்குது கைஸ். இருங்க, வெப்பன் எடுத்துடலாம். நம்ம எடுத்தாச்சு, அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஒன்றும் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, வெளியில் எடுத்து வச்சுருவேன். எப்பவும் போல் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வெளியில் எடுத்துருவேன். போன வீடியோவில் கொடுத்த மாதிரியே இருங்க, வெளியில் வாங்க. போன வீடியோலேயே கொடுத்த மாதிரி டியூவல் ரிப் கோட் லான்ச்சர் தான் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இதோ எல் ஆர்ன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவும் போல் ஒரு டியூவல் ரிப் கோட் லான்ச்சர். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட பேப்ளேட் பார்ட்ஸ் தான் இருக்குது. அட்டைப்பொட்டியை மட்டும் ஓரமாக போட்டு வந்துடுறேன். ஸோ இதுதாங்க அவங்க கொடுத்துருக்க பேப்ளேட் பார்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட ஜெட் அக்கீலிஸ். இருங்க, இதுதான் நம்மளோட ஜெட் அக்கீலிஸ், பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இதுதாங்க ஜெட் அக்கீலிஸ், பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐகர் அக்கபானி அப்படின்னு ஒருத்தர் தான் இருப்பார். அவர் தான் சீசன் 3, அதாவது டர்போ சீரீஸோட மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட். ஸோ இதுதான் லேயர். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த டிஸ்க் பேர் வந்து 11 டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 11ன்ற நம்பர் போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். 11ன்ற நம்பர் போட்டிருப்பாங்க, அதனால் இது பேர் 11 டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரைவர் கொடுத்துருக்காங்க. இந்த டிரைவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஜெட்டா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்து விடுற மாதிரி இருக்கும். மோட் சேஞ்ச் பண்ணுறது, அட்டாக் மோட், பேலன்ஸ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மோட் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இது இப்படி இழுத்து விட்டால் இது வந்து பேலன்ஸ் மோடுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்படி ஃபுல்லாக இழுத்து விட்டோம்னா இது வந்து அட்டாக் மோடுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் நம்மளுக்கு பேப்ளேட் பார்ட்ஸ் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அசம்பிள் பண்ணி பார்த்துடலாம். இது கிளிக் சவுண்ட் வந்து ரொம்ப கஷ்டம் கைஸ். இருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டைட்டாக இருக்குன்ட்டு கிளிக் சவுண்டு. ஸோ இதுதான் நம்ம பேப்ளேட். போயிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பார்ப்போம் கைஸ். பாய். பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், ஸ்டிக்கர் வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இங்கெல்லாம் ஒட்டியிருக்கேன். இருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். அது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இங்கே பிளாக் கலரில் 2 ஸ்டிக்கர் இருக்குது. மொத்த ஸ்டிக்கரையும் ஒட்டி முடிச்சாச்சு. டிரைவரில் ஒட்டுற ஸ்டிக்கரை கூட நான் விடல. ஸோ அதுதான் இதோட வேலை. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஒரு டெஸ்டிங் பண்ணி பார்த்துருவோம்.
ஸ்டேடியம் எடுத்துடலாம் கைஸ். ஸ்டேடியம் எடுத்தாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இப்போ அவங்க கொடுத்துடலான்னு சொல்லி வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம். த்ரீ டூ ஒன் let it. பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுதுன்ட்டு. இவங்க கொடுத்துருக்க லான்ச்சர்லேயே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுதுன்னா அப்போ நம்மளோட டிபி லான்ச்சரில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுன்னு யோசிச்சு பாருங்கள். கைஸ் தடுமாறுது இப்பயே. பேப்ளேட் ஆஃப் பேலன்ஸாக இருக்குது கைஸ். இது வந்து ஒரு பேலன்ஸ் டைப் பேப்ளேட், அது சொல்லவே மறந்துட்டேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட யூசர் பேர் வந்து ஐகர் அக்கபானி. இது வந்து ஒரு பேலன்ஸ் டைப் பேப்ளேட் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நேரம் தான் சுற்றுது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட டிபி லான்ச்சரில் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். நம்ம டிபி லான்ச்சர் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம டிபி லான்ச்சரில் ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம். இந்த லான்ச்சில் வந்து உங்களுக்கு வந்து டைமர் ஓடும். let it. பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஓவர் பவர் கொடுத்து லான்ச் பண்ணிட்டேன். அதனால் ரொம்ப ஆஃப் பேலன்ஸாக இருக்குது பேப்ளேட். இப்போ பேலன்ஸ்க்கு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப நேரம் சுற்றின மாதிரி இல்லை. லாஸ்ட் ஒரே ஒரு தடவை ஸ்பின் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். let it. இப்போ பவரே கொடுக்காம லான்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு பேலன்ஸாக இருக்குது கைஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். எவ்வளோ நேரம் ஸ்பின் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் டைமரில் காமிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட இதே சீசன்லேருந்து ஒரு பேப்ளேட் அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருப்போம். அது வந்து வின்னிங் வால் ட்ராக் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த அன்பாக்சிங் வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி நம்ம ஒரு பேப்ளேட் டோர்னமெண்ட்டும் பண்ணியிருப்போம். அதுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுக்கல. அதோட லிங்க்கும் இந்த வீடியோவில் தரேன். ப்ளீஸ் அந்த வீடியோக்கும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், பாய்.